ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாஸ் எடுடாக்ஸ். இன்றைக்கி நம்ம பிட்மேன் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் புக்கில் ஹால்விங் பிரின்சிபல் பார்த்துட்ருக்கோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சர்க்கிள் எஸ் ஃபாலோயிங் த ஆஃப் லென்த் ஃபார்ம். அந்த சர்க்கிள் எஸ் வந்து அந்த ஆஃப் லென்த்தில் எப்படி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோட், கோட்ஸ், மவுண்ட், மவுண்ட்ஸ், ரெண்ட், ரென்ஸ். அந்த என் ஹூக் வரும்போது இந்த கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸாக இருந்தால் உள்ளே தெரிகிற மாதிரி போடணும். என் ஹூக் போட்டு சர்க்கிள் போடணும். ரெண்ட், ரென்ஸுன்னு வரும்போது அப்படியே போட்டுடலாம். ஆனால் ரிஃப்ட், ரிஃப்ஸுன்னு வரும்போது எஃப் ஹூக்கு வரும்போது அந்த சர்க்கிள் தெரிகிற மாதிரி போடணும். அப்புறம் ஆஃப் லென்த்தில் ஹெச் எப்படி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹைட்டு, ஹைட்ஸு, ஹண்ட்டு, ஹன்ஸு. அதே மாதிரி தான் ஹேஃப்ட்டுன்னு வரும்போது ஹேஃப்ஸுன்னு போடும்போது அந்த சர்க்கிள் தெரிகிற மாதிரி அந்த ஆஃப் மாத்திரா போட்டு ஹால்விங் பிரின்சிபல் போட்டு அந்த சர்க்கிள் தெரிகிற மாதிரி போடணும். இப்போது ஹால்விங் பிரின்சிபல் நாட் எம்ப்ளாய்டு, எந்த இடத்துல வந்து ஹால்விங் பிரின்சிபல் வராது. ஸோ நமக்கு ஓவல் ஸ்ட்ரோக் அந்த ஃபைனலாக ஓவல் வரும்போது கண்டினியூ ஆகும்போது வராது. இப்போது பிட், பிட்டி, க்ரீட், க்ரீடி அந்த மாதிரி. ஸோ ட்ரைஃபோன் வரும்போதும் நமக்கு ஃபுல் ஸ்ட்ரோக் தான் வரும். பார்த்திங்கன்னா ஃபைட், ஃபயட், டைட், டயடம். சில வேறுபட்ட வார்த்தைகளை காமிக்கிறதுக்காகவும் ஃபுல் ஸ்ட்ரோக் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து டிஆர்டி வரும்போது. இப்போ சீக்ரெட், சாக்ரெட், அன்அவாய்டபிள், இன்எவிட்டபிள், ஹாட்லி, ஹோட்டல். அதே மாதிரி இந்த ஆர் வரும்போது வந்து சர்க்கிள் வந்து இதோட ஃபாலோ ஆகாது. ஏன்னா இப்போது ரைட், ரைட்ஸ் அந்த மாதிரி வரும்போது நம்ம ஃபுல்லாக தான் போடுற மாதிரி வரும். இந்த ஆர் எப்போ வந்து ஹால்விங் ஆகி வரும் அப்படின்னா, இந்த ரெண்ட், ரென்ஸுன்னு வரும்போது ஹால்விங் ஆகி வரும். ரிஃப்ஸுன்னு வரும்போது ஹால்விங் ஆகி வரும். இது வரைக்கும் பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.